7805 உருவான வரலாறு, இந்த சீக்ரெட் உங்களுக்கு தெரியுமாங்க? பார்த்தா 3 பின் இருக்கும். இந்த ரெகுலேட்டர் ஐசி வந்து மிகப்பெரிய வேலை செய்யுங்க. இதுக்குள்ள நூற்றுக்கணக்கான டிரான்சிஸ்டர்கள், நூற்றுக்கணக்கான ரெசிஸ்டர், நூற்றுக்கணக்கான டயோடுகள் உள்ளடக்கி பல சர்க்கியூட்டுகள் போட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதுங்க. எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். வடிவமைக்கப்பட்டு வெளியில் வந்து இன்புட்டு, கிரவுண்டு, அவுட்புட் ஆக மொத்தம் சிம்பிளாக இருக்குன்றதுக்காக 3 பின்னில் இது வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து எப்போ இது உருவாக்கப்பட்டதுன்னா 1970களில் இது வந்து டிசைன் பண்ணாங்க. அன்னிலேருந்து உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி வரையும் இது ஃபேமஸாக இருக்குது. காரணம் என்னென்னா இதனோட உள்கட்டமைப்பு தான். உள்ளே வந்து அந்தளவு இதில் சர்க்கியூட் இருக்குது. அதனால தான் வந்து இது ஃபைலரே இல்லாமல் நீங்கள் வந்து 7 வோல்ட் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பின்னில் இன்புட் கொடுத்தாலும் இது தேர்ட் பின்னில் வந்து 5 வோல்ட்டு மட்டும்தான் அவுட்புட் தரும். அதுக்கு மேலே இது வந்து அவுட்புட்டே கொடுக்காது. அதனால் இந்த அளவுக்கு இது வந்து சர்க்கியூட் பக்காவாக இருக்கிறதுனால தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. 1970லாம் கணக்கு போட்டு பாருங்களேன். 80, 90, 90, 100, 110, 120, 126, 56 வருஷம் ஆகுதுங்க இது வந்து உருவாக்கப்பட்டு. இப்போ ஒரு யூஎஸ்பி பல்ப் வந்து கனெக்ட் பண்ணுறேங்க. அதாவது பைக் பேட்டரியில் வந்து 7805 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கேன். 7805க்கு ஹீட் ஸ்டிங் போடுறேன். இப்போ அடுத்து பார்த்தா 6.106 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். யூஎஸ்பி பல்பு அழகாக எரியுது. இது நம்ம மொபைல் சார்ஜில் போட்டால் எரியக்கூடிய 1 வாட் இருக்க யூஎஸ்பி பல்புங்க. இதில் என்னுடைய மொபைல் சார்ஜரோட கேபிளை கனெக்ட் பண்ணாலும் அழகாக என்னுடைய மொபைல் சார்ஜர் ஆகும். நான் வந்து இதில் தான் போட்டு நான் வந்து அடிக்கடி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே நேரத்தில் இதை வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறது, ஒரு பைக் பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க? பைக் பேட்டரி சாதாரணமாக வீட்டில் இருக்க போகிறது இல்லை. பைக் பேட்டரி பைக்கில் தான் இருக்கும். இது பைக்கில் செட் பண்ணக்கூடிய ஒரு பவர் பேங்க். இதை வந்து பைக்கில் தான் செட் பண்ண போகிறோம். அப்போ வந்து பைக்கில் வந்து அவுட்புட் வரும் பாருங்கள், ப்ளஸ் மைனஸு. அந்த 2 ப்ளஸ் மைனஸ் தான் கொடுக்கணும். இது பேட்டரியில் எங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும்னு பேட்டரி வைக்கிற இடத்துல பார்த்தாச்சுன்னா 2 கேபிள் ப்ளஸ் மைனஸ் அகப்பு கருப்பு வரும். ஐசிக்குள்ளே என்ன இருக்குது? நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, ஒரு டை ப்ராஜெக்ட் செய்யணுன்னா நான் பாட்டுன்னு ஒரு பொருளை எடுத்து டக்குன்னு 1ஆம் நம்பர் பின்னில் இதை சால்வ் பண்ணு, 2ல் இது பண்ணு, 3ல் இதை பண்ணு செஞ்சுட்டு டக்கு 5 நிமிஷம் போட்டு போயிடலாம். ஆனால் ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த பொருள் எப்படி வேலை செய்யுது, இன்புட் எங்கே கொடுக்குறோம், பேஸில் கொடுத்தா அது என்ன வேலை செய்யும், எமிட்டரில் என்ன வரும், கலெக்டரில் என்ன லோடு போகும், என்பி என்ன, பிஎன்பின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது டிரான்சிஸ்டர் கிடையாது. டிரான்சிஸ்டர் மாதிரியே இருக்கிற பவர் ரெகுலேட்டர் ஐசி 7805. இது வந்து உலகம் முழுவதும் ரொம்ப ஃபேமஸாக பயன்படுத்தக்கூடிய ஐஸுங்க.